யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டி எவ்வளவு கருப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை திருடி என்ன சாத்திங்க? ஷூட்டிங் எப்படி யார் யா ப்ரொடியூசரு? சொல்லியா? சார், இந்த அவன் பணம். ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார். தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சுட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் தெரியலையே. சார், யோ கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எல்லாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளியே பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, என் ஹெல்மெட் அப்பா இந்தாப்பா. ஐயோ, பெட்டி கொடுங்க. இந்த சீக்கிரம் புரியா, எடுத்துட்டு போயா 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 நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜய? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே, அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போறாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் திருவிழா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்ன மீட் பண்றீங்க. ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவுல இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னாடி 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்லுவது என்னவென்றால், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சென்றதாக கேள்விப்பட்டிருக்கியா?
குழப்பமாயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதானே? ஏண்டாச்சே? எங்க? அங்க பாரு. இதுல ஒரு தசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பே பூரா இவட்டு அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கான். அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. இல்ல. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சாரி யாரு பாருங்க பேசாம போறியா? சார் எங்க பெரியமாம சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போவியா? பாப்பா என் கண்ண மாட்டிட்டல. சரக்கெல்லாம் நல்லா வருதா? வாடா, இந்த அப்படி இந்த 100 ரூபாய் கொடு. ஆனா உங்களுக்கு 2 அரை கொடுங்க. ஏண்டா என்ன பண்ணா? சார் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்க சொன்னா 50 ரூபாய் கமிஷன். அண்ணா இல்ல, நான் தியேட்டர் பக்கத்துல பிரியாணி தான வாங்கி போய் தரேன். சட்டை கட்டிட்டு வாடா. இவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. நேரா உதயம் தேட்டர் போற விஜயகாந்த் படம் தாயகம் ஓடுது. 50 ரூபாய் கூட வைக்க கூடாது. வாடிப்பா. நெக்ஸ்ட் 2 கேஸ் சாராயம் எடுத்துக்க, 50 பொட்டல் எடுத்துக்க. தெருவுல ஒரு ரூபாயும் டீ குடிக்க கூடாது. எடுத்துப்போ, தூக்கி கொடு. சரிங்க இல்லப்பா. போலி டார்லிக்ஸ். அதெல்லாம் வேணாம், தண்ணி இருந்தா கொடு. ஓ, தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார் சார் சார், தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார் தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல குழிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ, என்ன அது? தண்ணி கேட்டா சாரை வேற அடிக்குது. ஆமா, சாராயம் தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம், தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. ஐயோ, நான் குடிக்க தண்ணி கேட்டேயா? ஓ, அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஓட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த அப்படி. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா விக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார், என்ன குடிகாரன்னு தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா, பாய் பாய். தோஸ் கை கொடு. தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே, போ. எங்க படிக்கிட்ட இன்டர் காலேஜ் குவிஸ் ப்ரோக்ராம்க்கு நீங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? Thank you. Thank you, Ramacha. Thank you. பாஸ், எல்லாரும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. ஆனா அவ சொன்னாரான்னு பாத்தீங்களா? ஆமா, அவ எப்படி சொல்லுவா? அவதான் நம்ம தலைவரை மதிக்க மாட்டேன்டாள. ஜார்ஜ், அவளை சொல்ல வைக்கணும். ஏற்கனவே அந்த திமிர் பிடிச்ச திவ்யா என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? தலைவரே, அதை நான் சொல்றேன். உங்களை மங்கியனும் பிங்கியனும் சொல்றான். அது மட்டுமா, நீ கஞ்சா அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் ஏற்கனவே உன்னை பத்தி பிரின்சிபால்ட்ட போட்டு கொடுத்துருக்காடா. நீ யாரு? உன் அந்தஸ்து என்ன? அவளுக்கு என்னடா தெரியும்?
கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவ அப்படியா சொன்னா? ஏய், என்ன பத்தி பிரின்சிபால் என்னடி சொன்ன? உன்னை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தானே நானும் சொன்னேன். என்ன சினிமா குழுப்பட அவளுக்கு? டேய், அவ இவனு பேசினா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்னடி ஜாக்கிரதை? என் தலைவனை பத்தி தப்பா பேசுறது நீ மன்னிப்பு கேட்டா? நிறுத்துங்கடா. ஏண்டி, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சைடு ஆர்டிஸ்டோட மக, என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஆஃப்டர் ஆல் கரஸ்பாண்டன்ட் பையன் சொல்லிட்டு திரியற ரவுடி ராஸ்கல் உன்னோட நான் நடிக்கணுமா? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டக்கூடாது மிஸ்டர். என்னடி சொன்ன? உன்னை பத்தி தெரியும், உன் குடும்பத்தை பத்தி தெரியும், உன் தெருவை பத்தி தெரியும் எனக்கு. சரிதான், நிறுத்துடா. வான்கோழிக்கு மயிலுன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நான் என்னடா